பருட்டோ எபிசோட் 219. கதையோட ஓப்பனிங்ல நம்ம சாஸ்கே கிட்ட ரினிகன் இல்ல. அவனால போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியாது. சோ பருட்டோ மட்டும் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அவனுமே ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் அவனால சுத்தமா முடியாது. பிகாஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப கவாக்கி பருட்டோவை கூப்பிட்டு, உனக்கு பயமா தானே இருக்கு, மோமோஷிக்கும் உடம்ப மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்துருவான்னு சொல்லிட்டு, அதனால தானே கர்மாவால இந்த அளவுக்கு உன்னால யூஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா மறுபடியும் அவன் என்னோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்கிறதுல எனக்கு சுத்தமாவே விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி பருட்டோவுமே அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா உனக்கு பயமா இருக்கு, அதனால தான் நீ இது ஒழுங்காவே யூஸ் பண்ண மாட்டேங்கிற, தேவையில்லாம காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல வாயிலே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது போர்ட்டல் ஓபன் ஆகுது. அது மூலியமா இவங்க 4 பேருமே லீஃப் வில்லேஜுக்கு போய் சேர்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஷீகமாருக்குமே தெரியுது. அதுக்கப்புறம் மெடிக்கல் காப்லாம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபைனலா அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கு. கவாக்கியுமே ஒரு சின்ன இன்ஜுரியோட தப்பிச்சு வந்துட்டான். மறுபடியும் லீஃப் வில்லேஜ்ல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாம சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்ல, ஜஸ்ட்ல சால்வ் பண்ணிருக்கோன்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். நான் சொன்னேன் இல்லையா உன்னால முடியுன்ற மாதிரி கவாக்கி கேட்கும் போது, ஆக்சுவலா இப்பயுமே என்னால முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ என் கூட இருந்தா ஆனா கண்டிப்பா முடியுன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்றான். மத்தவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. சாரடா சாஸ்கேவோட கண்ணை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, பருட்டோ அந்த இடத்துல வந்து, அது என்னோட மிஸ்டேக் தான், உனக்கு எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுனா நீ எனக்கே கொடு, நான் மட்டும் அந்த இடத்துல ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தேனா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு டவுட்டா தான் இருக்கு, பிகாஸ் நீ இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்ல, அவ சொல்றது சரிதான், நீ மட்டும் அந்த இடத்துல இல்லனா பருட்டோ கண்டிப்பா நானே அந்த இடத்துல இறந்து போயிருப்பேன். சோ எல்லா விஷயத்தையும் நீனே ப்ளேம் பண்ணிக்காத உன் மேல. ஷினோபியோட வாழ்க்கையில பேட்டில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான். நானும் என் அம்மாவும் எப்பயுமே இதுக்கு ப்ரிப்பேரா இருப்போன்ற மாதிரி சொல்ல, சாஸ்கேவுமே சரி சாக்குரா போய் மீட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றான். ஓரளவுக்கு உங்க உடம்பு நல்லா ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தெளிவா என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் நம்ம ஷீகமாரு அந்த இடத்துல சொல்லுவான். அதுக்கப்புறம் நருட்டோ அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஈஷிக்கு நாங்க ஃபைனலா டிஃபீட் பண்ணிட்டோம், இருந்தாலும் நாங்க ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல பண்ணிருக்கோம். அப்ப காராவோட கதை மொத்தமா முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் காராவோட பிரச்சனை இருக்காது இல்லையா, இருக்குமான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, கோஜி காஷின் தப்பிச்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அதனால அவன் உயிரோட இருப்பான். டெல்டாவை மொத்தமா ஷெட்யூல் பண்ணியாச்சு, அவ பாடியுமே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னும் காராவில் இருக்க ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட். அவன் ரொம்பவே ஸ்பெஷலானவன், அவன் அவ்வளோ ஈஸியா யாரால டிஃபீட் பண்ண முடியாது. கவாக்கியை தவிர்த்து அவன் மேலேயுமே கர்மா மார்க் இருக்கு. ஆனா அவனால ஒரு விசலா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, பிகாஸ் அவனோட உடம்பு வந்து அந்த விஷயத்துக்கு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சொல்ல போனா ஒரு ஃபெயிலியர் மாடல் மாதிரி. அதனால ஜீகன் வந்து ரீஎன்கார்னேட் ஆகும்போது கூட அவன் மேல இருக்க கர்மா வந்து மறைஞ்சிருக்காது. கர்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னமும் நமக்கு தெரியாது. சோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். காராவில் இருக்க ஒவ்வொருத்தரோட உடம்புமே மாடிஃபை பண்ணிருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. பட் கோடுக்கு மட்டும் லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் அவனோட முழு ஸ்ட்ரென்த் அவன் யூஸ் பண்ணானா அது எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரும்னு சொல்லி நம்மளாலேயே சொல்ல முடியாது. ஜீகன் அளவுக்கு பவர்ஃபுல்லா இன்னமும் சில பேர் இருக்காங்க கோடை தவிர்த்து. பட் அவங்க எல்லாரையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, தேவையில்லாம பயப்படாதீங்க, கோடோட லிமிட்டரை அவனாலேயே எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கோட் வந்து ஈஷிக்கு ரொம்பவே ஒரு லாயலான பர்சன். அவன் சொல்ற எல்லா விஷயங்களையுமே கேட்பான். எக்ஸாம்பிளுக்கு ஈஷிக்கு ஒரு காட் மாதிரி தான் அவன் வந்து பாத்துக்கிட்டு வந்து, சொல்ல போனா கவாக்கியை பார்த்து அவன் ரொம்பவே ஜலஸா இருப்பான். பிகாஸ் அவனால விசலா மாற முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தமா இருக்கும். ஈஷிக்கியே நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பருட்டோ அண்ட் கவாக்கியே தேடி வருவான். அது மட்டும் இல்லாம என்னையும் தேடி வருவான். பிகாஸ் நான் காராவை ஏமாத்திட்டு வந்திருக்கேன் இல்லையா. ரொம்ப நேரமா தூங்கி இருந்தா நம்ம கோட் எழுந்திருச்சு பார்த்து டென்டேல பாத்துக்கவே ரொம்பவே போர் அடிக்குது. ஜிகின் இந்த நேரத்துல கவாக்கியை பிடிச்சி ரிவைவ் ஆயிருப்பாரா. என்னோட கர்மா மட்டும் டிஃபெக்டிவா இல்லனா கண்டிப்பா நான் ஒரு விசலா மாதிரி இருப்பேன், அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த கவாக்கிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பா யோசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கர்மா மார்க் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி புகை எல்லாமே வருங்க. அதுல இருந்து வந்து நம்ம ஈஷிக்கு உச்சுச்சுக்கி என்னோட சோலோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. என்னோட கடைசி வார்த்தைகளை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஏன்னா என்னோட ரிவைவல் வந்து மொத்தமா ஃபெயில் ஆயிருச்சு. ஆனா கோட் நீ இந்த இடத்துல இருக்க, உன் கையில இருக்க ஒயிட் கலர் கர்மா மார்க்கான அர்த்தம் என்னன்னா, நீ வந்து ஒரு விசலா பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலுமே ஒரு ஒச்சுச்சுக்கி வில்ல வந்து ஃபாலோ பண்ணுவ, நீதான் என்னோட லாயல் சர்வன்ட், அது மட்டும் இல்லாம என்னோட சக்சஸருமே நீதான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறாங்க. ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, பயங்கரமா பசிக்குது, அம்மா கையில போய் சாப்பிட்டாதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குன்ற மாதிரி பரிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு உயிரோட வந்துட்ட. சோ வீட்டு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது நம்மளோட வீடு பிரதர் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல பரிட்டோ சொல்லுவான். நருட்டோ அண்ட் சாஸ்கே ரெண்டு பேரோட உடம்ப செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒச்சுச்சுக்கி பேட்டிலுக்கு அப்புறம் குராமாவை லூஸ் பண்ணிருப்பான் இல்லையா. சோ அதனால இதுக்கப்புறம் அவங்க கிட்ட சூப்பர் ஹியூமன் சாக்கரா கிடையாது. அதனால இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு ஜூட்சுவையும் அவனால ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பவரோடலாம் யூஸ் பண்ண முடியாது. சேம் டு சாஸ்கே அவங்கிட்டயுமே ரினிகன் இல்ல. சோ அதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் அவங்க கையிலயுமே இருக்கும். ஒரு ஷினோபி அவங்க கையில என்ன இருக்கோ அந்த விஷயத்தை வச்சு தான் சண்டை போடணும். அதனால இது பெரிய விஷயம் மாற்றங்கள்லாம் இல்லன்ற மாதிரி இந்த இடத்துல சாஸ்கே சொல்லி சரி தானே மாதிரி நருட்டோ கிட்ட கேட்பான். அதுக்கு நருட்டோ அந்த இடத்துல எனக்கு தெரியல, பிகாஸ் அந்த இடத்துல நானுமே சேர்ந்து தான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் குராமாவை மட்டும் தான் இதுக்கான கேஷுவலிட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மாதிரி எம்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நான் டிப்ரெஸ் எல்லாம் இருக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. பிகாஸ் நான் டிப்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி குராமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது கண்டிப்பா எனக்கு கலாய்க்கிற மாதிரி தான் பேசும். ஒரு ஒக்காகேவா வந்துட்டு இவ்வளவு கேவலமா நடந்து
நடந்துக்கிறியே அப்படின்லாம் சொல்லிட்டு. சரி பருட்டோ அண்ட் கவாக்கியோட உடம்ப டெஸ்ட் எடுத்ததுல என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பருட்டோ அண்ட் கவாக்கி மேல உட்காந்துக்கிட்டு 80% நம்ம உடம்பு வந்து ஒட்சுட்சுக்கியா மாறிடுச்சுன்னு சொன்னா என்னால சுத்தமா நம்பவே முடியலன்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புடிச்சு என் உடம்ப மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு. ஆனா உன் கேஸ்ல அந்த மாதிரிலாம் நடக்கல. இருந்தாலும் 2 பேருக்கு எப்படி 80% அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். அதை நினைச்சு எப்பயுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. அந்த ஒட்சுட்சுக்கி ரிவைவ் ஆக கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நமக்கு எதனா ஒரு வழி கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் மாமாக்க போக வைக்கிற வரைக்கும் நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல சடனா உனக்கு ஹியூமர் சென்ஸ்லாம் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி தான் பருட்டோ கேட்பான். நீ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியோ அதுக்கு நான் உனக்கு மறுபடியும் ஃபேவர் பண்ண தேவையில்லையா? அதுக்காக தான். சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. வீட்டுக்கு போவோம். லார்ட் சமந்து நம்மள அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொன்னார் இல்லையான்ற மாதிரி அவன் கிளம்புறான். சரி நானுமே இதுக்கப்புறம் எப்பயும் இருக்க மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ போய்கிட்டு இருக்கேன். நம்ம கட்டஸ்கி அந்த இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது பார்த்த அந்த இடத்துல ஃபுல்லா மீடியா பீப்புள்ஸா இருக்காங்க. லார்ட் சமந்து மறுபடியும் ஒரு ஒட்சுட்சுக்கியை டிஃபீட் பண்ணிட்டாரா, அப்படி பண்ணிட்டாரா, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியை அந்த இடத்துல அவங்க எல்லாரும் கேட்கறாங்க. ஒரே ஒக்காகேவை பத்தி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கட்டஸ்கே கடுப்பாகி வில்லேஜை காப்பாத்துறதுல பெரிய பங்கு பருட்டோக்குமே இருக்கு. அவருமே தான் இந்த வில்லேஜை காப்பாத்த நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொன்ன உடனே மீடியா எல்லாமே அதெல்லாம் உண்மையா, நீங்களும் உதவி பண்ணீங்களா, என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பருட்டோவை. பார்த்தா நம்ம பருட்டோ அதுக்கப்புறம் ஒரு டிவில இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க இந்த வில்லேஜை காப்பாத்துற ஒரு லிட்டில் ஹீரோவாவே மாறி இருக்கீங்க. ஒட்சுட்சுக்கியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தில என்ன ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரிலாம் அந்த இன்டர்வியூல கேட்டுக்கிட்டு இருக்க. இதுல எல்லாமே டிவில டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் பருட்டோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் பேசுவாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஜோஜோ வந்து என்னதான் இருந்தாலும் அவன் டிவி இன்டர்வியூலலாம் வரான். சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிரும். அதெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. அதுல உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்ற மாதிரி தான் அந்த இடத்துல இனோஜன் கேட்பான். ஒருவேளை நான் கேமரால வந்தா எப்படி இருப்பேன்? கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு போலாமான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல ஜோஜோ இனோஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சாரடாவுமே என்ன ஆச்சு கிளாஸ் இருப்புன்ற மாதிரி அந்த இடத்துல சுமிரே கிட்ட கேட்பா. உனக்கு கிடையாது பருட்டோவோட உடம்பு அந்த அளவுக்கு நல்லாலாம் இல்ல. இருந்தாலும் ஏன் அவனை இவ்வளவு புஷ் பண்ணிக்கிறான்? அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றன்ற மாதிரி சொல்ல நம்ம ஜோஜோ சுமிரேவை பார்த்து பருட்டோ ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ற போலன்ற மாதிரி கேட்க இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவளே கொஞ்சம் தடுமாறுவா. அப்ப மீட்ஸ்கி சாரடாவை தேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். எதுக்காகனா ஷீகமாரு ஒரு விஷயத்த மீட்ஸ்கி கிட்ட சொல்லியிருப்பான். இவங்க 2 பேருமே போயிட்டு அந்த இன்டர்வியூல இருந்து அவன் வெளியில வருவான் இல்லையா? அப்ப நம்ம பருட்டோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் டீம் 7 வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஷினே போக கூடாதான். ஏன்னா நம்ம பருட்டோட கையில இருக்க காமாவாக்க போவதுக்கான வழி கண்டுபிடிக்கிற வைக்கும். ஏன் ஷீகமாரு இந்த விஷயத்த இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்றாருன்ற மாதிரி பருட்டோ சொல்ல உனக்கு தான் இந்த விஷயம் சீரியஸா இருக்கா இல்லையான்னு சொல்லி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. சப்போஸ் பேட்டில்ல வந்து நீ அன்கண்ட்ரோல் ஆகி இந்த மாதிரி மறுபடியும் காமா வந்து உன்னை டேக் ஓவர் பண்ணுச்சுன்னா இந்த வில்லேஜுக்கே ஆபத்து கூட நடக்கலாம். அதனால தான் மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ தேவையில்லாம டிவில வேற வந்துட்ட. சோ மக்களோட எமோஷனோட நீ கனெக்ட் ஆயிருப்ப. சப்போஸ் எதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவான சீனா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ பாப்புலரா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா மெயின்டைன் பண்றதுன்ற மாதிரி தான் பருட்டோ சொல்லுவான். சடனா பருட்டோ அந்த இடத்துல தலை வணங்கி என்ன மன்னிச்சிருங்க சாரடா அண்ட் மீட்ஸ்கி, இந்த விஷயத்துல உங்களையுமே இன்வால்வ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல காமாவை வேற எதனா பண்ண முடியுமான்ற மாதிரி அவ கேட்க நம்ம எல்லாருமே டீம் 7 எல்லாத்தையும் சேர்ந்தே பண்ணுவோன்ற மாதிரி மீட்ஸ்கி சொல்லுவான். சரி இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம், நான் கிளம்புறேன்ற மாதிரி பருட்டோ வந்து இடத்த விட்டு கிளம்புவேன். இன்னொரு பக்கம் நம்ம கட்டஸ்கேவே பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா பருட்டோ கையில இருக்க காமமாக்க போவதுக்கான எதனா ஒரு வழி கிடைக்குமான்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. சிமிரே உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவளுமே அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனா இருக்க மாட்டா. பிகாஸ் அவளுமே பருட்டோவை பத்தி ரொம்பவே வருத்தப்படுவா. சரி உனக்காக நான் காஃபி பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டஸ்கே போவாங்க. நான் ஏன் பருட்டோ நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சுமிரேக்கே அவ வந்து யோசிப்பான். ஃபைனலா நம்ம பருட்டோ காமமாக பார்த்துக்கிட்டே டண்டர் ட்ரெயின் மேல போய்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க.